பாஜகவை தடுத்து நிறுத்துவதே காங்கிரசின் இலக்கு என்று பேசியிருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். மக்களால் நிராகரிக்கப்பட்டது திமுக என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் உடைகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற கேள்வி எழுகிறது. முன்னதாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தலுக்கானது, தேர்தல் முடிந்துவிட்டது என்று அவர் பேசியிருந்தார். மக்களால் நிராகரிக்கப்பட்டது திமுக என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறார். திமுக அரசுக்கு எதிரான தீர்ப்பு இது என்றும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரசின் கிரிஷ் சோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரசின் முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் அதிகார குழு ஏற்கனவே நேற்று இரவு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கே.சி. வேணுகோபால் கூறியிருந்தார். தாவேகா தங்களிடம் ஆதரவு கோரியிருப்பதையும் அவர் பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரசின் முடிவு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த தவறும் செய்யாமல் காங்கிரசுக்கு பாதிப்பு என்றும் பாஜகவை தடுத்து நிறுத்துவதே காங்கிரசின் இலக்கு என்றும் மக்களால் நிராகரிக்கப்பட்டது திமுக என்றும் பேசியிருக்கிறார் காங்கிரசின் மாணிக்கம் தாக்கூர். தேர்தலுக்கு முன்னதாகவே தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமைகிறதா என்ற சலசலப்பு எழுந்தது. அப்போது மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்ற போது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி செல்ல வேண்டும் என்பதான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அப்போது செய்திகள் வெளிவந்த நிலையில் அதற்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு 2026 தேர்தலை ஒன்றாகவே சந்தித்திருந்தார்கள். தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் தற்போது கூட்டணி கணக்குகள் மாறுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது. மாணிக்கம் தாக்கூர் 2 கேள்விகள். காங்கிரஸ் வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி குறித்து தேர்தலுக்கு முன்னதாகவே சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது அது பரபரப்பாகவும் பேசப்பட்டிருந்தது. ராகுல் காந்தியின் தமிழக வருகை, தமிழக பரப்புரையின் போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இருவரும் இணைந்து ஒன்றாக பங்கேற்காததும் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருந்தது. இவ்வாறாக தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸை இணைத்து அப்போதே பரபரப்பாக பேசப்பட்டிருந்த நிலையில் இறுதியாக திமுகவும் காங்கிரசும் இணைந்தே தேர்தலை சந்திக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு 27 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. தேர்தலுக்கு பின்பு காட்சிகள் மாறுவதை நாம் பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பதாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது கிரிஷ் சோடங்கர் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரசின் முடிவை அறிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்கப் போகிறதா காங்கிரஸ்? 5 தொகுதிகளை வென்றிருக்கும் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் செல்ல போகிறதா? இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியவரும். தமிழ்நாட்டை அழிக்க துடிக்கிறது பாஜக என்று கூறியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி. காக்க வேண்டிய வரலாற்று கடமையில் காங்கிரஸ் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தாவேகா பக்கம் நகரும் காங்கிரஸ், ஜோதிமணி சூசகம். தமிழ்நாட்டை பாஜக அழிக்க துடிப்பதாகவும் காக்க வேண்டிய வரலாற்று கடமையில் காங்கிரஸ் இருப்பதாகவும் கூறியுள்ளார் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி. இதன் மூலம் தாவேகா பக்கம் நகர்கிறதா காங்கிரஸ் என்ற கேள்வியும் எழுகிறது. முன்னதாக மாணிக்கம் தாக்கூர் பேசும்போதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தலுக்கானது, தேர்தல் முடிந்துவிட்டது, மக்களால் நிராகரிக்கப்பட்டது திமுக என்பது போன்ற கருத்துக்களை பேசியிருந்தார். தற்போது ஜோதிமணி பேசும்போதும் சூசகமாக தாவேகா பக்கம் காங்கிரஸ் நகர்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. தமிழ்நாட்டை அழிக்க துடிக்கிறது பாஜக, காக்க வேண்டிய கடமையில் இருக்கிறது காங்கிரஸ் என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறியுள்ளார். தேர்தலுக்கு பிறகாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சுக்களை நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 108 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு இன்னும் உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்படியான சூழலில் நேற்று இரவு கே.சி. வேணுகோபால் பேசும்போது தமிழக வெற்றிக் கழகம் தங்களிடம் ஆதரவு கோரியிருக்கிறது என்று பேசியிருக்கிறார். இன்று காலை மாணிக்கம் தாக்கூர் பேசும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தலுக்கானது, தேர்தல் முடிந்துவிட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். மக்களால் நிராகரிக்கப்பட்டது திமுக என்றும் அவர் பேசியிருக்கிறார். இந்த சூழலில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தமிழ்நாட்டை அழிக்க துடிக்கிறது பாஜக, காக்க வேண்டிய வரலாற்று கடமையில் காங்கிரஸ் இருக்கிறது என்று தாவேகா பக்கம் நகர்கிறதா காங்கிரஸ் என்ற கேள்வியை எழுப்பி ஜோதிமணி சூசகமாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு சலசலப்பை ஏற்படுத்திய தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி சேருகிறதா என்ற பேச்சு தேர்தலுக்கு பின்பும் அப்படியே தொடர்கிறது. ஆனால் தேர்தலுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதாக அறிவித்திருந்தார்கள். 27 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. தற்போது 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் சேர்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு இன்னும் சற்று நேரத்தில் விடை தெரியவரும்.
இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து கிரீஷ் சோடங்கர் முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலிருந்து ஏற்கனவே ஆதரவு கேட்கப்பட்டிருக்கிறது காங்கிரசிடம் என்பதை KC வேணுகோபால் உறுதி செய்திருந்தார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கப் போகிறதா? எப்படியான ஆதரவாக அது இருக்க போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரியவரும். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தமட்டில் 2014, 2016, 2024, 2026 என்று பல்வேறு தேர்தல்களை ஒருங்கே சந்தித்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த இந்த கூட்டணி முறிகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று காங்கிரஸ் தெரிவிக்கும் பட்சத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவா? இன்னும் சற்று நேரத்தில் முடிவை அறிவிக்கிறது காங்கிரஸ். திமுகவுடனான கூட்டணியை முறிக்கிறதா காங்கிரஸ்? தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறதா காங்கிரஸ்? எப்படியான ஆதரவை அளிக்கப் போகிறது காங்கிரஸ்? இப்படிப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் இன்னும் சற்று நேரத்தில் விடை தெரியும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பதிலை கொடுக்க போகிறார் காங்கிரசின் கிரீஷ் சோடங்கர். முன்னதாக ராகுலின் விருப்பம் என்ன என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமிழக மக்களின் விருப்பமே ராகுலின் விருப்பம் என்று அவர் பேசியிருந்தார். எனில் எப்படியான முடிவை எடுத்து அறிவிக்கப் போகிறது காங்கிரஸ் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கிறார்கள். கிரீஷ் சோடங்கரிடம் ராகுலின் விருப்பம் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழக மக்களின் விருப்பமே ராகுலின் விருப்பம் என்று அவர் பதிலளித்திருக்கிறார். எனில் ராகுலின் விருப்பம் என்ன என்பதை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் முடிவை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னதாகவே தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமையுமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. அப்போது தலைவர்களும் சூசகமாக அது தொடர்பான பதிலை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் சில கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணியே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு 27 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த 27 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறியிருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களில் குறைவான உறுப்பினர்களையே வைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம், 108 உறுப்பினர்களை மட்டுமே. எனில் அவர்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தங்களிடம் ஆதரவை கேட்டிருக்கிறது என்று காங்கிரசின் KC வேணுகோபால் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூறியிருந்தார். அரசியல் ஆலோசனை குழு அது தொடர்பாக பேசி வருவதாகவும் முடிவை அறிவிப்போம் என்றும் அவர் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று தமிழகத்திற்கு வந்திருக்கிறார், சென்னைக்கு வந்திருக்கிறார் கிரீஷ் சோடங்கர். அவர் பேசும்போது இன்னும் சற்று நேரத்தில் தங்களுடைய முடிவை அறிவிக்கிறோம் என்று அவர் கூறியிருந்தார். காங்கிரஸ் என்ன முடிவை எடுக்க போகிறது என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நம் செய்தியாளரிடம் பேசியிருக்கிறார். அது தொடர்பான பதிலையும் அளித்திருக்கிறார். பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பது முடிவாகி இருக்கிறது. சார், என்ன சார் அந்த ஆலோசனை நடந்தது? ஆலோசனை நடத்தியிருக்காங்க. தலைவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்க கிரீஷ் சோடங்கர் வந்திருக்காரு, பொறுப்பாளர். இன்னைக்கு சந்திக்க போறோம். சந்தித்து கூட்டத்தில் முடிவெடுக்க போறோம். கிரீஷ் சோடங்கர் பேட்டி கொடுத்திருக்காரு. மக்களின் விருப்பம் என்னமோ அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய விருப்பம் அப்படின்னும். என்னதான் சார் நடக்குது? தலைவர் ராகுல் காந்தியுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பமும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாமா சார், தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரசினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நிலைப்பாட்டு கொடுக்க போறாங்க? கூட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். கூட்டத்துக்கு போயிட்டு அங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ நாங்க அதை அறிவிப்போம். ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் வெளிப்படையா பதிவு போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நீங்க சொல்ல யோசிக்கிறீங்க, என்னக்கா? இல்லையே, நான் ஒரு தலைவர் பொறுப்புல இருக்கேன். இப்போ வந்திருக்காரு எங்க அகில இந்திய இன்சார்ஜ் மிஸ்டர் கிரீஷ் சோடங்கர். அவர்கிட்ட பேசிட்டு நாங்க இப்ப முடிவெடுத்து உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே நடக்காது. பத்திரிகிட்ட சொல்லி தான் எல்லாம். 2014 திமுக கூட்டணியிலே நம்ம தொடர்றோம். நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுதா சார்? அதான் சொல்றேனே, நான் இப்ப போயிட்டு எங்க பொறுப்பாளர்கிட்ட பேசிட்டு நான் கூட பதில் சொல்றேன். தேங்க்யூ. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியதை பார்க்க முடிந்தது. ஏற்கனவே நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக டெல்லியிலிருந்து காணொலி மூலமாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பதா என்ன என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் அறிவிக்க இருக்கிறார் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள்.
காங்கிரஸ் 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு 11 சட்டமன்ற தொகுதிகள் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில ஒரு பரபரப்பான அரசியலை நோக்கி காங்கிரஸ் செல்கிறது. கிட்டத்தட்ட 2014 முதல் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணியில செல்வாங்க, காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவா போறாங்க தொடர்பா பதிவுகளை பதிட்டு வந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் கிரிஷ் ஜோடங்கர் எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் பதிலை தெரிவிப்பார் என செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார். தமிழக மக்களின் விருப்பமே ராகுலின் விருப்பம் என்று முன்னதாக கிரிஷ் சோடங்கர் பேசியிருந்த நிலையில் ராகுலின் முடிவே எங்கள் முடிவு என்று பேசியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் தன்னுடைய முடிவை அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிகிறதா, தாவேகா பக்கம் சாய்கிறதா காங்கிரஸ் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையெடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, மறுபுறம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவா என்ற கேள்வியோடு. அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை. SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் ஆலோசனை. தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவா? அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை. ஒருபுறம் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்கிறதா இல்லையா என்பதை அறிவிப்போம் என்று காங்கிரசின் மூத்த நிர்வாகிகள் கூறியிருக்கும் நிலையில், மறுபுறம் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், என்ன நடக்கிறது? அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனையில ஈடுபட்டு வராங்களே, யார் யாரெல்லாம் இதுல பங்கேற்றிருக்காங்க? முன்னதாக MLA-க்கள் கூட்டம் ஏன் ரத்தானது? வேதவெளி, மிகவும் ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது குறித்து அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் ஆதரவு கேட்க சில கட்சிகளிடம் ஆதரவு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழலில் அதிமுகவிடம் ஆதரவு கேட்கப்படுமா என்ற ஒரு கருத்தும் நேற்றிலிருந்து பேசப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று கூட்டுவதாக இருந்தது. ஆனால் இன்று கூட்டம் நடைபெறவில்லை. நேற்றிலிருந்தே அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளுடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருகிறார். ஆனால் இன்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெறுகிறதா என்ற ஒரு எந்தவிதமான அறிவிப்பும் இல்லை. அதே போன்று பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இடத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நாம் ஆரியபுரத்தில் இங்கிருக்கிறோம். இந்த இடத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய CV சண்முகம், SP வேலுமணி, அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்களும் இந்த இடத்தில் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய கோவை சத்யன் கூட வந்திருந்தார். இங்கு SP வேலுமணி, CV சண்முகம் இவர்கள் 2 பேரும் ஒரு 20 நிமிடம் இங்கு வந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் இவர்கள் மட்டும் தனியாக ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் நாம் கேள்வி எழுப்பும் போது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பும் போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி பதிலளிக்கவில்லை. வழக்கமான ஒரு சந்திப்பாவே நாங்கள் இங்கு பேசியிருந்தோம் என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். ஆனால் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியனிடம் கேட்கும்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவா என்ற நிலைப்பாடு எல்லாம் இப்பொழுது பேச முடியாது, கட்சியினுடைய தலைமைதான் இதில் உறுதியாக முடிவெடுக்கும், தாவேகா ஆதரவு கேட்டிருக்கிறதா என்ற ஒரு தகவல் கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது SP வேலுமணி, CV சண்முகம் இவர்கள் 2 பேரும் ஆலோசனை நடத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் எடுக்கக்கூடிய பல முடிவுகளில் CV சண்முகமும் SP வேலுமணியுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு முக்கியமான காலகட்டத்திலும் தற்போது இவர்களுடைய இந்த ஆலோசனை கூட்டமும் கூட மிக முக்கியமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்தை முடித்ததற்கு பிறகு
எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதிமுகவினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு என்ன, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்கள் 2 பேரும் தனியாக ஆலோசித்த இந்த நகர்வுகள் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு பிறகு தெரிய வரும் என தெரிகிறது. வேதவள்ளி, நேற்றைய தினம் எம்எல்ஏக்கள் இருவரிடம் லீமா ரோஸிடம் கேட்கும் போது ஆமாம் தாவேகா கேட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்றார். மறுபுறம் OS மணியனிடம் கேட்டபோது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை என்ற பதிலை தெரிவித்திருந்தார். என்ன நடக்கிறது? உண்மையிலேயே தாவேகா அதிமுகவிடம் ஆதரவு கேட்டிருப்பதாக ஏதேனும் தகவலை அதிமுக வட்டாரங்கள் சொல்கிறார்களா? அதிமுகவை பொறுத்தவரை ஒரு புறம் உட்கட்சியில் இதில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருப்பதாக அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து சிலரிடமிருந்து சொல்லப்படுகிறது. அதே போன்று அதிமுகவினுடைய தலைமையும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அதாவது தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை கிடைப்பதற்கு சில கட்சிகளிடம் ஆதரவு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கும்பொழுது அதிமுக நாம் ஆதரவு அளிக்கலாமா என்று உட்கட்சியில் சிலர் பேசுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே அதன் காரணமாக தான் தற்பொழுது ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் தள்ளி போவதாக அதிமுக தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறார்கள். இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணியினுடைய கூட்டம் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் இருக்கிறது. அதே போன்று தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான சில ஆலோசனைகள் கேட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒருவேளை இதில் அதிமுகவிடம் நேரடியாக அவர்கள் ஆதரவு கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் என்ன நிலைப்பாடு எடுக்கலாம், அதிமுகவினுடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த 47 சட்டமன்ற உறுப்பினருடன் ஆலோசிக்கக்கூடிய சில தகவல்கள் அதிமுகவுடைய நிர்வாகிகள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு முன்னதாக சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணியுடைய இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, அல்லது சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் நடத்துவார்களா, சி.வி. சண்முகம் அல்லது எஸ்பி வேலுமணி இவர்கள் 2 பேரும் என்ன நிலைப்பாட்டை அதிமுக எடுக்கலாம் என்ற கருத்தை தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு அடுத்த பிறகுதான் மற்ற நகர்வுகள் நமக்கு என்னென்று கொஞ்சம் தெரிய வரும் போல ஒரு சூழல் இருக்கிறது. வேதவள்ளி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவுக்கு ஆதரவா அப்படின்றதுல ஆம் இல்லை என்று இருவேறு முரண்பட்ட கருத்து. இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும்ன்றாங்க, அது ரத்து. இப்போ எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தனியாக ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். என்னதான் நடக்குது அதிமுகல? அதிமுகவுக்குள் இருவேறு கருத்துகள் இருக்கிறது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. எம்எல்ஏக்கள் கூட்டம் என்கிற ஒரு அறிவிப்பு, கிட்டத்தட்ட வெறும் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. முன் எப்போதும் இப்படியான சம்பவம் நடந்ததே இல்லை. அப்படியான சூழல கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் எதிர்கட்சிய வரிசையில் இருப்பார்கள் அதிமுக, மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்து விடுவார்கள். 10 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசை என்பது ஒரு நீண்ட நெடிய காலம். திமுக பலமுறை இதை அனுபவித்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது ஒரு 13 ஆண்டுகள், ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் 10 ஆண்டுகள். அதிமுகவால் அதிகாரம் இல்லாமல் அதிமுகவினரால் இருக்க முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறி. இந்த சூழல்ல தான் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அந்த வெற்றி என்பது ஒரு மைனாரிட்டி அரசாக அமைந்திருக்கிறது. விஜய்க்கு ஆதரவு தேவைப்படுகிறது. அப்ப அதிமுகவுக்குள்ளிருந்தே இருவேறு குரல்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. ரொம்ப குறிப்பா கொங்கு மண்டலம் போன்ற பகுதிகளெல்லாம் அதிமுகவினுடைய கோட்டை, அங்க அதிகமாக கோலோச்சுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சேலம் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய மாவட்டத்திலேயே தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. பல முரண்கள் நிகழ்ந்திருக்கிறது இந்த தேர்தலில். அந்த அடிப்படையில் பார்த்தால் அதிமுக சில அங்கேயே இருவேறு கருத்துகள். ஒரு தரப்பினர் சேரக்கூடிய தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அமைச்சரவையில் அங்கம் கிடைக்கலாம் என்று கூட நினைத்திருக்கலாம். பட் அதிமுகவை பொறுத்தவரை அப்படி சென்றால் அந்த கட்சி காக்கப்படுமா அல்லது இன்னும் படுபாதாளத்துக்கு போய்விடுமா, ஏன்னா ஒரு சிறிய கட்சியாக மாறிவிடுமா என்கிற ஒரு பதட்டம் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கலாம். அதனாலதான் இன்றைக்கு இருந்த கூட்டங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டதா பாக்குறேன். சி.வி. சண்முகம், கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி போன்றவர்களுடைய குரல்ல கிட்டத்தட்ட கட்சியை இப்ப அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு வகையில நீங்க ஏதோ ஒரு வகையில் தாவேகாவோடு கைகோர்க்கலாம். ஏன்னா அதிகாரம் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகள் திமுகவும் எதிர்கட்சி அரசியல் செய்வாங்க, அதிமுகவும் எதிர்கட்சி அரசியல் செய்ய வேண்டும். அது ஈடு கொடுக்க முடியுமா? திமுகவுக்கும் ஈடு கொடுக்கணும், தாவேகாவோட ஆளுங்கட்சிக்கும் ஈடு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய நெருக்கடி இருந்திருக்கலாம். அதையெல்லாம் பரிசீலனை செய்வதற்காகத்தான் இந்த கூட்டம் என்று நான் பார்க்கிறேன். பெரும்பாலும் அதிமுகவுக்குள் இருவேறு குரல்கள் இருக்கிறதுங்கிறத இது காட்டுது. இப்ப இருவரும் எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் ஒரே கார்ல எடப்பாடி பழனிசாமி இல்லத்தை நோக்கி செல்வதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. என்ன முடிவெடுப்பார் எடப்பாடி பழனிசாமி? ஒரு புறம் கட்சி, இன்னொரு புறம் இது போல உள்ளுக்குள்ளேயே எழக்கூடிய குரல்கள் என்று வரும்போது என்ன முடிவெடுப்பார் தாவேகா விஷயத்துல?
இல்ல அவருக்கு பெரும் சவாலாக இருப்பது கட்சிக்குள் எழக்கூடிய கழக குரலாகத்தான் இருக்கும். ஏன்னா வெற்றியோ தோல்வியோ கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஒரு நபர் தான். இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு புள்ளி இருக்கிறது. கிட்டத்தட்ட தாவேக்கா அவர்களுடைய ஆதரவை எந்த அளவிற்கு விரும்புகிறது அப்படிங்கிற இடம் ஒரு ஐயப்பாடுடைய கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. ஏனென்றால் இவர்களையும் சேர்த்துதான் களத்தில் அவர்கள் வீழ்த்தியிருக்காங்க. 3 கோணங்கள் நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைமையினுடைய முடிவு, ராகுல் காந்தியினுடைய முடிவு என்கிற கோணத்தில் இருக்கிறது. ராகுலுக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்கிறது, அது ஒரு பக்கம். நீங்க விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கொண்டால் கூட திருமாவளவன் அவர்கள் கடந்த நேற்று முதல் பேச தொடங்கி இருக்கிற காட்சிகளை நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சி அவர் ஒரு கோணத்தில் பேசுகிறார். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா களத்தில் நான் விஜய் எதிர்த்து எந்த பிரச்சாரமும் செய்யலைங்கிற இடத்தில் அவர் பேசியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தையும் கூட அறிவித்திருக்காங்க, சிலிண்டர் விலை உயர்வு போன்றவற்றை மையப்படுத்தி. அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. விஜய் அதிமுக ஆதரவை இந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறாரா? அதிமுகவினர் இவ்வளவு கலக குரல் எழுப்புகின்ற அளவுக்கு, அதிமுகவுக்குள் இவ்வளவு சலசலப்புகள் எழுகின்ற அளவுக்கு விஜய் இவர்கள் பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்திருக்காங்க. அப்ப விஜயின் மீது கூட இது களங்கமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். அது விஜய் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார் என்பது தெரியாது. அதிமுகவில் இருவேறு குரல்கள் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்குள்ள அவருடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நேற்று நீங்கள் ஒரு முக்கியமான குரல் கவனிக்க வேண்டும். லீமாரஸ் அவர்கள் தான் முதலில் இது குறித்த பேட்டி கொடுத்தார். அவர் கட்சிக்கே புதியவர், இப்பொழுதுதான் வந்திருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று விட்டார். அவர் முதல்ல ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு போன்று வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில லீமாரஸ் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறார். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுப்பாங்க, தாவேக்கா பேசுகிறாங்கிறாங்க. ஆனா உடனடியாகவே அதை மறுக்கிறார் ஒரு முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர். அப்ப அதிமுகவுக்குள் இருவேறு கலக குரல்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் காத்திருக்கு அப்படிங்கறத மட்டும் இப்போதைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் என்கிற அந்த புள்ளியோடு சேர்ந்தால் கட்சிக்கு இடைக்கால நிவாரணம். அப்படி சேராமல் இருந்திருந்தால் அவர் திமுகவோடு மோதணும், தாவேக்காவோடு மோதணும் என்பது இரட்டை சிக்கலை ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார் நம்மளும் கொஞ்சம் பொறுத்திருந்தாதான் உணர முடியும். அதிமுகவுக்குள் 3 குரல்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தாவேக்காவோடு வேண்டும் வேண்டாம், அமைச்சரவையில் பங்கு என்பது போன்ற 3 குரல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாவேக்கா இதனை எப்படி பார்க்கிறது? ஏன்னா காங்கிரஸ் கிட்ட ஏற்கனவே ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். விசிக இடதுசாரிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் ஒன்று இருக்கிறது. இவ்வாறான சூழல்ல அதிமுக தொடர்பான விஷயங்களை தாவேக்கா தரப்பு எப்படி பார்க்கும்? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்களுடைய முதல் விருப்பம் என்பது காங்கிரஸ் அந்த போன்ற அணிகளாகத்தான் இருக்கும். பாஜக இல்லாத இடம்பெறாத அணிகளாகத்தான் இருக்கும். இவர்கள் ஏற்கனவே ஒரு முறை மூக்குடைப்பு பட்டார்கள். அதிமுக தாவேக்கா விவகாரத்தில் ஒரு பெரிய கட்சி எங்களோடு வருகிறது, ஏதோ கூட்டணி பலம் பெறப் போகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கிட்டத்தட்ட அதே போன்ற சம்பவத்தை தான் இதுவும் நினைவூட்டுகிறது. அவர்கள் ஆதரவு கேட்டார்களா கேட்கவில்லையா என்பதை கடந்து இவர்களே மோதிக்கொள்கிறார்கள். நீங்க ஒருவேளை அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அறிவித்துவிட்டு விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டும் ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எடுத்து விட்டா தாவேக்காவுக்கு அதிமுகவே தேவையில்லை. பட் மார்க்சிஸ்ட் கட்சியை 8ஆம் தேதி தான் முடிவெடுப்போம் சொல்றாங்க. இப்ப அவகாசம் இருக்கிறது. அதிமுகவினர் ஒரு உள்கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை இதன் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டே செங்கோட்டையன் போன்றவர்களால் இணைந்து கொள்ள முடிகிறது. எம்ஜிஆர் லெகசியை இவர்கள் தங்களுக்கு உரிமையாக்கி கொண்டாங்க. தேர்தலுக்கு பின்பு தாவேக்கா விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு என்பதிலும் அதிமுக சுருங்க போகிறது. அதைதான் இது காட்டுகிறது. ஒன்றில் எதிர்கட்சி அரசியல் செய்யணும், இல்லையா தாவேக்காவோடு நேரடியாக பேசணும். உள்கட்சி அரசியல் ஆலோசனை கூட்டம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறுபட்ட சந்தித்து விட்டு வந்தவர்கள் மாறி மாறி கருத்து சொல்றது, இது அதிமுகவினுடைய எதிர்கால நலனை கேள்விக்குள்ளாகும். தாவேக்கா விரும்புவது அதிமுகவை அல்ல அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அப்படிதான் புரிந்து கொள்கிறேன் அரசியலை பார்ப்பது என்கிற முறையில. தாவேக்காவினுடைய விருப்பம் என்பது பாஜக இடம்பெறாத ஒரு அணியிலிருந்து வரக்கூடிய கட்சிகள். அப்படி வரதன் மூலமா தாவேக்காவுக்கு 2 லாபம் இருக்கு. ஒன்று, திமுகவை தனிமைப்படுத்துகிறது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளர் கிடைக்கிறார். அதுதானே ஒரு புதிய கட்சிக்கு எதிர்காலம். 2029 தேர்தலில் மீண்டும் விஜயை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்க முடியுமா? அந்த தேர்தல் மோடி வெர்சஸ் ராகுல் தான். ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல நடந்தது 14ல. மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அன்னைக்கு தனியாக நின்ற திமுகவின் நிலைமை என்ன? அப்ப இன்னைக்கு விஜய்க்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு முகம் தேவை. அந்த அடிப்படையில திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை ஈர்ப்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் பாக்கிறேன். அதிமுகவில் 3 குரல்கள் என்ற தகவல் ஒருபுறம் இருக்க, அதிமுகவில் தாவேக்காயை நோக்கிய ஒரு நகர்வு என்பதை பாஜக எப்படி பார்க்கும்? பாஜக ரசிக்குமா? இல்ல, பாஜக கிட்டத்தட்ட காங்கிரஸோடு போவதை விட அதிமுகவோடு போவது லாபம் என்று அணுகலாம். நீங்க காங்கிரஸோடு தாவேக்கா கைகோர்ப்பதை விட இடையில இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது. தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்தா காங்கிரஸ் அங்க தேவைப்படாது. அதனால் இவர்கள் முந்திக் கொண்டு போனால் கூட பாஜக தலையிடாதுன்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று, பாஜகவுக்கான இடம் என்பது ஒரு இடம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. லாஜிக்கலா பார்த்தா பாஜகவுக்கு அது லாபம். நீங்க கிட்டத்தட்ட அதிமுகவும் தாவேக்காவும் போயிருச்சுன்னா காங்கிரஸ் மீண்டும் திமுக பக்கம் தான் இருக்கும்.
அப்ப அது வந்து விஜய் என்கிற ஒரு சக்தியோடு பாராளுமன்ற தேர்தலில் மோதும் பொழுது அது வந்து வெற்றி தோல்வி எப்படி இருக்கும் என்பது யூகிக்க முடியாதது. அதே நேரத்தில் நீங்க காங்கிரசும் தாவேக்காவும் சேர்ந்து விட்டால் பலம் பொருந்திய அணியாக மாறிடும். அது பாஜகவுக்கு இன்னும் பலவீனப்படுத்தும். இந்த கணக்குகளால் பாஜக இந்த முறை ஒரு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கலாம். வேண்டுமானால் அதிமுகவை அந்த அணியோடு சேருங்கள் என்று உந்தியை தள்ளுகிற இடம் நோக்கி நகரலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே பல்வேறு சவால்களை கடந்துதான் கட்சியின் பொதுச் செயலராக நினைத்து நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தற்போது 3 குரல்கள் என்ற நிலையில் எப்படி சமாளிக்க போகிறார்? அவர் என்ன வியூகத்தை வகுக்க வாய்ப்பு இருக்கிறது தாவேகா விஷயத்துல? இல்ல, தாவேகா விவகாரத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பல சவால்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அப்போது சந்தித்த சவால்களை விட இது முற்றிலும் வேறுபட்டது. இதுவரை சந்தித்ததெல்லாம் உள்கட்சி விவகாரம். உள்கட்சியில் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார். அவர் பொதுச் செயலாளர் ஆன பின்பு பல தேர்தல்கள் தோல்வி, கிட்டத்தட்ட 10 தேர்தல்களுக்கு மேல் தோல்வி. ஆனா எல்லா தோல்விகளுக்கும் விட இந்த முறை வெற்றி பெற்றிருந்தால்தான் ஒரு மருந்து தடவப்பட்டிருக்கும். இந்த முறையும் தோல்வி. அப்ப கிட்டத்தட்ட தாவேக்காவை நோக்கி நகரணும், கூட்டணி போகணும் என்பது உள்ளிருந்து ஒரு பெரிய அழுத்தம் வருகிற பொழுது ஏதோ ஒரு வகையில் அவர் அதுக்கு உடன்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம். பட் அது விஜய் விரும்புகிறாராங்கிறதான் கேள்வி. அதுக்குதான் இரட்டை சிக்கல். மத்தளத்துக்கு இருபுறமும் அடி என்பதை போலத்தான் இப்பொழுது அதிமுகவுடைய நிலைமை. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது சவாலான காலகட்டமாகத்தான் இருக்கும். அவர் தாவேக்காவை விரும்பலாம், தொண்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க போயிடலாம்னு நினைக்கலாம். பட் தாவேக்கா இவர்களே அதிகமாக விரும்புகிறதா என்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறதுனால அந்த இடம் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல்ல தான் இன்றைய நாளை கடத்தும் அப்படின்னு நான் பாக்குறேன். தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்டுவிட்டார்கள். விசிக இடதுசாரிகளுக்கு கடிதம் எழுதியதாகவும் தகவல் இருக்கிறது. என்றால் அவர்கள் பெரும்பான்மைக்கு நெருக்கமான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் அதிமுக எனும் போது ஒரு கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதை தாவேகா ரசிக்குமா? இல்ல, அது நிச்சயமா நீங்க சொல்வதை போல ஒரு அறுதி பெரும்பான்மையான ஒரு எண்ணிக்கையை நோக்கி சென்று விடலாம். பட் நீங்க களத்துல வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களும் அதிமுகவும் தேர்தலுக்கு பின்பு கரம் கோர்த்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். பட் அந்த இடத்தை நோக்கி தாவேக்கா நகருமா என்பது இவர்கள்லாம் வருகிறார்களா இல்லையா என்பது தெரிந்த பின்புதான் தாவேக்கா அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் பாக்குறேன். உடனடியாக அதிமுக ஆதரவு கடிதம் கொடுத்தாலோ விஜய் அதை உடனடியாக இவர்களிடமிருந்து வருகிறதா? திமுக கூட்டணியை உடைக்கிறதுல அவருக்கு லாபம் இருக்குல்ல. அதிமுக ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறது. திமுகவோடு இப்பொழுது பலமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்றவை நகர்ந்து வந்தால் அது லாபம். நீங்க ஒருவேளை திமுக எதிர்மறை விமர்சனம் செய்யலாமே நாளைக்கு. விஜயும் அதிமுகவும் கை கோர்த்தா இதைத்தான் நாங்க அன்றே சொன்னோம், தேர்தலுக்கு பின்பு உடன்பாடு வைத்துக் கொள்வார்கள் சொன்னோம், பாஜகவோட பி டீம் தான் விஜய்னு சொன்னோம், இதோ நிரூபணமாகிவிட்டது, அவர் வெற்றி பெற்று விட்டார், இது வந்து மாநிலத்தினுடைய சுயாட்சி கேள்விக்குறியாகவும் திமுக எதிர்மறை பிரச்சாரம் செய்வாங்கல்ல. அந்த இடத்தை எல்லாம் தாவேக்கா யோசிக்கலாம். அதனால் ஒரு வகையில் வருகிறார்களா விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், நீங்க சொன்னதை போல ஒரு சிக்கலான எண்ணிக்கையிலே வந்து நிற்கும், மேஜிக் நம்பர்லயே வந்து நிற்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரிஸ்கான ஒரு அரசாக இருக்கும். பட் அதுக்காக வந்து அதிமுகவை இழுக்கலாமா இல்லையா என்பது தாவேக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவாக 2 நாட்கள் கழித்துதான் முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கறதான் நான் நினைக்கிறேன். தாவேக்கா பொறுமையாக தான் அந்த முடிவை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.